இங்கே இந்த ஆடிட்டோரியத்தில் இருக்கிற அத்தனை சேருமே ப்ளூ சட்டை போட்ட மாதிரியே இருக்கிறதுனால ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். இந்த படத்தில் கதை இருக்குது. ஏன்னா வடிவுக்கரசி அம்மா பேசும்போது சொல்லாதீங்கன்னு எல்லாரும் சேர்ந்து கூக்குரலிட்டு அவங்கள அடக்குனாங்க பார்த்தீங்களா. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதை இருக்குது அப்படிங்கிறத இந்த ப்ளூ சட்டை போட்டிருக்கிற அத்தனை சீட்டுக்கும் நான் சொல்லிக்கிறேன். இந்த ஒரு லாட்ரி சீட்டு வாங்கிட்டு ஒரு 3 பேர் பங்கு போட்டு பணம் போட்டு ஒரு லாட்ரி சீட்டு வாங்கிட்டு அதுக்கு 50 கோடி அடிச்சதுன்னா எப்படி இருக்கும்? ஆனால் அதை வெளியில் சொல்லாமல், சொன்னால் எங்கே இன்கம் டேக்ஸ் வருமோ இல்லை வேறு என்ன யாரெல்லாம் கேட்பாங்களோன்னு தெரியாமல் மறைஞ்சு உட்காரணும்னு நினச்சி இருந்தாலும் மேடையில் உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த லாட்ரியில் ஜாக்பாக்ட் அடித்த அந்த 3 ப்ரொடியூசர் அவங்க தான். இது படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நான் அட்டகாசம் படம் பண்ணும் பொழுது அதில் ரொம்ப அந்த தூத்துக்குடி சார்ந்த ஒரு வில்லன் கேரக்டருக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு எனக்கு இது பண்ணப்போ எனக்கு டக்குன்னு சமுத்திரக்கனி ஞாபகம் வந்தது. அப்போ சமுத்திரக்கனிங்கிற பேரை தான் அந்த வில்லன் கேரக்டருக்கு நான் வச்சேன். அப்போ அவர் ரொம்ப அமைதியான ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு அழகான ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக எங்கள் கேபி சார்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் காலநிலை மாற்றம் பாருங்கள், அவர் வில்லனா இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் அவர் உயரத்துக்கு போயிருக்கிறாரு. இந்த படத்துலையும் எல்லாரும் நினச்சிட்ருப்பீங்க கதாநாயகன்னு. இல்லை அவர் தான் கடுமையான வில்லனாக இந்த படத்தில் நடிச்சிருக்கிறார். அதுவும் நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இந்த படம் பார்க்கும்போது இதனுடைய ஒரு முக்கியமான ஒரு கட்டம் வரைக்கும் நான் அவங்க அனன்யா பக்கம்தான் இருந்தேன். அந்த மனநிலையில் நான் இந்த படம் பார்க்கும்போது படம் முழுக்க ஒரு முக்கால்வாசி தூரம் ஆடியன்ஸ் சமுத்திரக்கனி அவர்களை திட்டுனாங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. அப்படி கண்டிப்பாக திட்டுவாங்க. நம்ம இதனுடைய அந்த கேமராமேன் இருக்கார் இல்லையா சுகுமார், நான் திருநெல்வேலியில் ஒரு படம் பார்க்குறேன். அந்த படம் பார்க்கும்போது அந்த நீர்வீழ்ச்சியை ஒரு டாப் ஆங்கிள் ஷாட்டில் காட்டும் பொழுது அந்த தியேட்டரில் ஸ்லைடு போட்டாங்க. இந்த காட்சியை படமாக்கியவர் நமது சுகுமார் அப்படின்னு சொல்லி ஸ்லைடு போட்டாங்க லைவாக. அந்த அளவுக்கு ஒரு பாராட்டு பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேமராமேன் சுகுமார் இந்த படத்தை அவருடைய பார்வையால் பார்த்துருக்கிறதும், அவரை யானைகளுக்கும் அவருக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருக்குது. இந்த படத்தில் வரக்கூடிய யானை காட்சி அது நல்லா உங்களுக்கு கொண்டு போயிருக்கும். இந்த ஸ்கெட்சு போட்டு கொலை பண்ணுறவங்கள பார்த்துருப்பீங்க. ஆனால் ஸ்கெட்சு போட்டு கலை பண்ணுறது யார் அப்படின்னா, கலை பண்ணுறது யார் அப்படின்னு சொன்னால் அது நம்ம நந்தா பெரியசாமி. ஏன்னா அவர் இந்த படத்தை அப்படி ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்கிறாரு. அவர் இந்த படத்து கதைக்காக மட்டும் ஸ்கெட்ச் போடல, இந்த படத்தை பேச வைக்கிறதுக்கு எப்படியெல்லாம் ஸ்கெட்ச் போடணும், யாரையெல்லாம் இதில் உள்ளே கொண்டு வரணும், எப்படியெல்லாம் அவங்கள மாட்டி விடணும் அப்படின்னு இவ்வளவு ரொம்ப நிறைய ஆராய்ச்சி பண்ணி இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு மேடை அமைச்சு இதை கொடுக்கறதுக்கு நான் லிங்குசாமி சார் இந்த படத்தை நான் சமீப காலத்தில் தான் நான் லிங்கு அவர்களோட நான் ரொம்ப நெருங்கி பழகிறேன். எல்லா படங்களையும் நாங்கள் சேர்ந்து பார்த்துருவோம். அவர் ஒரு படத்தை ரொம்ப ரசிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நம்ம தைரியமாக சொல்லலாம், கண்டிப்பாக அது ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லி. இது அவங்க சொன்ன மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு காமிச்சிக்கிட்டே இருந்தார் இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது மாஸ்டர் பீஸ் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லை, இது ரிலீஸ் தி மாஸ்டர் பீஸ், அந்த மாதிரி தான் இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ட்ரெய்லரில் ஒன்று இருக்கும், நேர்மையான ஏக்கத்தோடும் ஒரு உண்மையான நோக்கத்தோடும் கூப்பிட்டா கடவுளே வருவார் அப்படிங்கும்போது பாரதி ராஜா சாருடைய காட்சி வந்துச்சு. அதில் அந்த கடவுள் மாதிரி நம்மளுடைய இயக்குனர் இமயம் இந்த படத்தில் வந்திருக்கிறாரு. விஷால் சந்திரசேகருடைய இசை, இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அத்தனை குட்டி குட்டி கதாபாத்திரங்கள் கூட நம்ம ஜாம்ஸ்லேருந்து எல்லாருமே அவங்களுடைய பாத்திரத்தை உணர்ந்து ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க.
அவ்வளவு ஒரு 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 ஃபுல்ஃபில்டான ஒரு படத்தை வந்து நான் சமீப காலத்தில் நான் பார்க்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு படம் இது வந்து நிச்சயமாக இது வந்து தமிழ்நாட்டு மக்களை மட்டும் இல்லை, இந்திய மக்களின் மனதை கூட தொடக்கூடிய ஒரு படமாக இது வந்து அமையும். திரு மாணிக்கம் வெற்றி மாணிக்கமாக உங்கள் முன் விரைவில் திரையில் வரும். நன்றி. இந்த வருஷம் நிறைய நல்ல படம் வந்திருக்கு 2024. இப்போ வழக்கமாக வந்து மலையாள படங்களை தான் எல்லோரும் நம்ம சவுத் இந்தியாவில் வந்து நம்ம பாராட்டிகிட்டு இருப்போம். ஆனால் இந்த வருஷம் தலை சிறந்த வாழை, லப்ரப்பந்து, அந்த மாதிரி பல நல்ல படங்கள் வந்திருக்கு. அந்த வரிசையில் நிச்சயமாக அந்த வரிசையில் தி பெஸ்ட் ஃபில்ம் அப்படின்னா திருமாணிக்கம். நான் வந்து திருமாணிக்கம் படம் பார்த்துட்டு நான் அன்றைக்கி நைட்டே வந்து நந்தா பெரியசாமிகிட்ட பேசினேன், லிங்கசாமிகிட்ட பேசினேன். நான் கொஞ்சம் எர்லியராகவே படம் பார்த்துட்டேன். எனக்கு என்ன எமோஷனோ அதே எமோஷன் கதை கேட்டுட்டு கூட வடிவுக்கரசி அம்மாவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இது நீங்கள் இந்த படம் சோகமான எண்டுன்னு மட்டும் தயவுசெய்து யாரும் நினைக்காதீங்க. இது வந்து ட்ராஜடியான எண்டெல்லாம் அந்த படம் கிடையாது. இது வந்து இந்த இந்த கிளைமாக்ஸை வந்து யாராலையும் விவரிக்க முடியாது. நவரசம்னு 9 உணர்ச்சிகள் மட்டும்தான் இருக்குது. இதில் 10வது உணர்ச்சி ஒன்று. அந்த படம் நம்ம பார்க்குற எல்லாருக்கும் நமக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரியாமல் நம்ம பேசாமல் சைலண்ட்டாக வருவோம். அதான் இந்த படத்தினுடைய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அந்த படம் பெரிய வெற்றி அடையும். இந்த படத்தினுடைய வெற்றி வந்து நம்ம நந்தா பெரியசாமிக்கு இந்த தயாரிப்பாளர்களையும் நம்ம கௌரவப்படுத்தலை, தமிழ் சினிமாவை நம்ம கௌரவப்படுத்துகிறோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய விற்பனர்களுக்கும் முன்னே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை சினிமா சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். நான் அதில் பங்கு பெற்ற காரணத்தினால நிறைய காக்கைக்கு தன் குஞ்சு கோல்டு குஞ்சும்பாங்க. அது நான் இதை பற்றி அதிகமாக பேசுவதை விட இந்த படத்தை பார்த்தவர்கள் பார்த்துருப்பீங்க. சில வருடங்களுக்கு ஒரு முறை தான் சில நல்ல கதைகள் மாட்டோம். நான் அன்பு தம்பி நந்தாக்கிட்ட கூட சொன்னேன், இதே மாதிரி கதை இம்மிடியேட்டாக மாட்டாதரா, அப்புறம் நினச்சதெல்லாம் கதை எழுதிப்படாதரா செல்லக்குட்டி அப்படி சொன்னேன். லிங்கசாமி சார் அவர்களுக்கு எப்படி எவ்வளவு படங்கள் அவர் இயக்கியிருந்தாலும் கூட பெரிய பெரிய படங்கள், அந்த ஆனந்தம் என்பது அவரது இதயத்தின் அடித்தளத்தில் ஒரு குழந்தை போல், செல்ல குழந்தை போல் இருக்கும். அதை தம்பிக்கு கொஞ்சம் லேட்டாக அமைஞ்சிருக்கு. நந்தாவுக்கு லிங்குக்கு எப்படி ஆனந்தமோ அதே போல் தம்பி. ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு தெருவில் நடந்து போகிறோம், ஒரு நகை ஒன்று கிடக்குது, ஒரு 7.25 பவுனில் ஒரு நெக்லஸ்ஸு. பார்த்தவன் என்ன பண்ணுவான், சூப்பராக எடுத்து பிரச்சனைகள்லாம் தீர்த்துருக்க வேண்டியதான். இல்லை இன்னொரு தான் என்ன பண்ணுவான், ஐயோ யாரை பெற்ற பிள்ளையோ பொம்பளை நெக்லஸாக பொண்ணு தானே, ஐயோ தொலைச்ச பொண்ணு எங்கேயும் நின்று எந்த முட்டு சிந்தில் அழுதுகிட்டு இருக்கோ, அது எப்படியாவது கொண்டு சேர்த்தப்படும்டா அப்படின்னு தெருவாக கேட்டியாம்பா. 7.25 நெக்லஸ் தொலைச்சாங்களா? ஆனால் இவ எப்படி தெரியுங்களா தம்பி, அதை அப்படியே பார்த்துட்டு அப்பா அந்த பக்கத்தில் போயிடக்கூடாதரா அப்படி. இளநிக்குள்ளே இருக்கிற தண்ணி மாதிரி எழுதாத கவிதை மாதிரி அவன். ஒரு செட்டில் ஒரு பேட் வேர்டு மருந்துக்கு கூட பயன்படுத்தாதான் சார். அந்த முடியை சொல்றதுக்கு கூட ரோமத்தை நீவிட்டீங்களா அப்படின்னு கேட்பான், மயிரை சீவிட்டீங்களா கூட கேட்க தெரியாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான இப்படியெல்லாம் நல்லவனாக இருக்க முடியுதானா, இவன் நடிக்கிறானா என்னடா. நான் பதட்டத்தோடவே பழகிறேன். இதுதான் அவனுடைய முதல் ஃபஸ்ட்டு பதட்டத்திலே பழகிறேன். அப்போ நான் வந்து கனி எனக்கு முன்னால் நிறைய நாள் நடிச்சிருச்சே தம்பியோட அவரோட எடை போட்டு பார்க்குற பொழுது ஏன்னா கனி என்னால் செயற்கையாகவே முடியாது. அது எப்படி செயற்கை அடுத்தவங்க காலேஜுக்கு விட்டு அமெரிக்கா போனது மாதிரி செயற்கை வாழ முடியாது. அதனால் நான் பார்த்து இவ்வளவு அற்புதமாக இருக்கிறானே, ஓஹோ அப்போ இவ்வேற்பட்ட சிந்தனை கொண்டவன், நல்ல பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை வந்து முரட்டுத்தனமான வெற்றிகளை குவிச்சு இன்னொரு ஒரு 7-8 வீடு வாங்கிட்டு ஒரு 5-6 வீடு வாடகைக்கு வேறு விட்டுருக்கலாமே. என்ன பிரச்சனைனா வாடகை வீட்டில் இருக்கானே, இங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்குறப்ப தான் தெரியுது. இல்லை 24 கேரட்னா அப்படியே கொடுத்துருந்தேனே, செம்பு கலந்துடக்கூடாது குறியாக இருந்தான். இந்த படத்தில் சரண் சார் அவர்கள் சொன்னதை போல எந்தெந்த இடத்தில் எந்தெந்த கதாபாத்திரம் இந்த கதையை நகர்த்துவதற்கு தேவையோ எங்களை போன்றவர்களையெல்லாம் அங்கே அடுக்க கரெக்டாக வச்சுட்டு அந்த கமர்ஷியல் ஃபார்ம்லாம் சொல்லணும்ல, பரிசுத்தமான கதை. அதை வெகுஜன மக்கள் குடும்பத்தோடு உறவோடு வந்து பார்ப்பதற்கு தகுதி கொண்டு ஒரு படமாக படிச்சிருக்காப்புல. கண்டக்ட் ஒன்று தான். ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்க்காமல் இருந்தால் காந்தியடிகள் நம்மளுக்கு கிடையாது. மல்லி கந்தசாமி முதலியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தன் தந்தையுடைய இறப்புக்கு கூட மாறு வேஷத்தில் வந்து தம்மு கடிச்சு போனார். இந்த உலகம் தன் சொந்த குடும்பத்தை வறுமையில் தள்ளிவிட்டு எத்தனை மகானுபாவம். 18வது வயசுல கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தலைவர் வந்து தன் மகளை 18 வயசுல பார்க்கிறார். தலைமுறை வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கம்யூனிஸ்டத்தினுடைய அந்த இயக்கத்துக்கு போறாரு. மகளை பார்க்குற 2 பெண்ணு நிற்குது. அந்த பெண்ணு அப்பா நான் உங்க பொண்ணுப்பா அறிமுகப்படுத்துது. நிறைய பேர் அதை போல நீ நல்லவனா நடி. நான் நம்ம வாழ்க்கையில் என்ன, நான் இப்போ கடைசியாக இப்போ நான் நல்லவனை சமீபமாக நல்லவனை நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் நல்லவனா ஆயிட முடியும்.
ஒருவன் நல்லவனாக நடிக்க ஆரம்பிச்சா பக்கத்து அவர் நல்லவரா, சரி ஐயோ இந்த நாளும் முதற்கொண்டு கலவன்றிருக்க நல்லவன் சொல்கிறாங்கடா. அந்த தெரு அது நல்லவர் வர்றாரு, ஐயோ இது எப்படி ஏற்றுக்கிறது, தகுதி இல்லாத ஒரு விஷயத்தை நம்மகிட்ட கொடுக்குறாங்க, எப்படி ஏற்றுக்கிறது. நல்லவர் வர்றாருப்பா, நல்லவர் வர்றான்னா வீட்டுக்கு வர்ற பொழுது மனசு மாறி இருப்பான் அன்னையிலேருந்து. ஸோ நல்லவனாக நடிக்க ஆரம்பித்தாலே, இந்த உலகம் நல்லவன் என்று சொல்ல ஆரம்பித்தாலே நல்லவனாக மாறி விடுவான். அதே போல தான் இந்த கதை, அற்புதமான கதை. இறையன்பு ஆமாம், அவர் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை தளத்தில் வெற்றி பெற்றவர், அரசு உத்தியோகத்தினுடைய உச்சபட்ச பதவி அடைபிச்சார், தலைமைச் செயலாளர். அதான் அதுக்கு மேலே என்ன கிடையாது, அதுக்கு மேலே சிஎம் தான். சிஎம் அப்படி உட்கார முடியாதுல்ல. ஸோ தலைமைச் செயலாளர் பதவி அனுபவிச்சுட்டு அடுத்த தலைமுறைக்கு அள்ளி அள்ளி புத்தகங்களை வாரி வரைச்சவர். அவர் பார்த்துட்டு அவர் தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அளவுகோல் நான் சொல்லுவேன். மற்றவர்கள் கூட நட்புக்காக கூட ஒன்று ரெண்டு வார்த்தை யதார்த்தமாக எக்ஸ்ட்ரா பேசியிருக்கலாம், அவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. பார்த்துட்டு என்கிட்ட பேசுகிறார், படைப்பு அற்புதமான படைப்பு. ஒரு வினோத சித்தத்தை பார்த்துட்டு வந்தவுடனே திருமாணிக்கு அப்படியே நிற்கிது. வினோத சித்தத்தை தம்பி சமுத்திரக்கணி அவர்கள் வந்து பக்கத்தில் தலைமைச் செயலாளர் வந்தாங்க, இந்த படத்தை பார்ப்பதுக்கு அழைச்சி வச்சுருந்தோம். அப்போ பார்த்துட்டு அவர் போயிட்டார், தலைமைச் செயலாளராக இருக்கார், நாளைக்கு ஒரு அரசியல் சிக்கல் வந்துடக்கூடாது, அதிகார வர்க்கத்தில் பிரச்சனை வந்துருன்றதுக்காக பதட்டத்தோடு பயத்தோடு போகிறார். அவர் துணைவியார் வந்தார், அப்படியே சமுத்திரக்கணி பிடிச்சி, என் கணவரை என் பக்கத்தில் 2 மணி நேரம் உட்கார வச்சுட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. என் புருஷனை என் பக்கத்தில் 2 மணி நேரம் உட்கார வச்சுட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. போதுங்க, மனப்பாடம் ஆயிடுச்சுங்க எங்களுக்கு டைலாக் இந்த மாதிரி. ஸோ அதை போல் இன்னொரு அற்புதமான ஒரு உணர்வை படைக்கக்கூடிய ஒரு படம். நான் அடிக்கடி சொன்னேன், கதை என்பது பண்ணிடலாம், அந்த கதையை யார் ஏற்று நடிப்பார், அந்த கதையோடு ஒன்றுவதற்கு தகுதி கொண்ட ரியல் இமேஜ் கொண்டது வேணும். ஸோ இந்த திருமாணிக்கத்தை நீங்கள் நிச்சயமாக சொல்லுங்கள், வேறு யாரோட போய் ஒட்டி பார்த்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. கரெக்டாக சரண் சார் சொன்னாங்க, பாதி வரை சமுத்திரக்கணி மீது கோபம் வரும். எஸ், அந்த கோபம் என்பது வேற மாதிரி கோபம், அந்த படத்தை பார்க்கிறவங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. இப்படியானா ஒருத்தர் இருப்பேன், இப்படியானா அப்படின்னு ஒரு ஸோ ஒரு அற்புதமான ஒரு ஃபீல், அற்புதமான ஒரு நல்ல ஒரு படைப்பு. இந்த படைப்புக்குள்ளே நானும் இருக்கின்றதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு கெஸ்ட் ரோல் தான் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் தாண்டி என் தம்பி சமுத்திரக்கணி சொன்னான், எல்லாம் என்னப்பா பிறந்த ஊர்லேருந்து போயிட்டு ஆந்திராவுக்கு போயாச்சு, கொடிக்கு ஆந்திராவிலேருந்து ஒரு தயாரிப்பாளர் கொண்டு வந்துருச்சு. அப்படில்ல, ஆந்திராவிலிருந்து சமுத்திரக்கணியை கதையின் நாயகனாக வைத்து பணத்தை போடுவதற்கான ஒரு, அப்போ எப்படி பெரிய விஷயம், சொந்த ஊரில் பேர் வாங்குறதே பெரிய விஷயம் சாமி. ஒரு அசல் ஊரில் பேர் வாங்கி ஒரு இன்வெஸ்டர் கொண்டு வந்திருக்கின்றது, இதுதான் இந்த கதை. ஸோ நிச்சயமாக இந்த திருமாணிக்கம் என்பது எல்லோருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அற்புதமாக ஒரு படைப்பாக போய் சேரும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. நன்றி.